ஒரு அழகான கிராமத்தில் மலைகளாலும் மரங்களாலும் சூழப்பட்ட ஒரு சிறிய வீட்டில் முரளி என்ற 8 வயது சிறுவன் தன் அம்மாவுடன் வசித்து வந்தான். அவன் மிகவும் ஆர்வம் மிகுந்தவன். பாடங்களை படிப்பதில் அவன் சிறந்தவன் அல்ல. ஆனால் கற்பனை உலகத்தில் அவனுக்கு எல்லாமே தெரியும். அவன் தன் நண்பர்களிடம் பல கதைகளை சொல்லிக்கொண்டே இருப்பான். யானைகள் பறக்கிறது, மரங்கள் நடக்கிறது, வானம் பேசுகிறது என இதை கேட்ட மற்றவர்கள் அனைத்தரும் சிரித்தாலும் முரளி மட்டும் அதை நம்பிக்கொண்டே இருந்தான். அவனது கற்பனை சக்தி அவனது சிறந்த நண்பனாக இருந்தது. ஒவ்வொரு இரவும் அவன் தலையணையில் தலையை வைத்த உடனே ஒரு புதிய கனவு பயணம் துவங்கும். அவன் கனவில் அவனே ஒரு விகடகவி, ஒரு மந்திர நாட்டு குழந்தைகளுக்கு தலைவன். ஒரு நாள் இரவு முரளியின் தலையணின் கீழ் ஒரு சிறிய ஒளிவட்டத்தை பார்த்தான். அவன் அதை பற்றி தனது அம்மாவிடம் சொன்னான். அதை கேட்ட அம்மா, அது உன் கனவு உலகத்துக்கான கதவாக இருக்கலாம் என்றாள் அம்மா புன்னகையுடன். அதை கேட்ட முரளி ஆச்சரியமடைந்தான். ஆனால் சோர்வான உடல் மற்றும் அன்பான குரல் ஒன்றிணைந்து அவனை தூக்கத்தில் இழுத்தது. அவன் கண்களை மூடியதும் அங்கேயே துவங்கியது ஒரு புதிய உலகம். இமேஜியா, அது ஒரு வித்தியாசமான உலகம். வண்ண வண்ண விலங்குகள், பேசும் மரங்கள், பறக்கும் கற்கள், புன்னகைக்கும் கோபுரங்கள். இந்த உலகம் மாந்தர்களுக்கு இது தெரியவே தெரியாது. ஆனால் கனவுகளில் மட்டுமே நுழைய முடியும். முரளி கண்களை திறந்தபோது அவன் ஒரு பசுமையான தரையில் நின்றிருந்தான். அதில் அருகே ஒரு பெரிய சிங்கம் இருந்தது. ஆனால் அதில் முகத்தில் புன்னகை. வணக்கம் முரளி, நீ இங்கே வருவதற்கு பல வருடங்கள் காத்திருந்தோம். இமேஜியா உன்னை வரவேற்கிறது என்றது சிங்கம். முரளி முதலில் பயந்தான். பின்னர் அவன் பயத்தை மறைத்து கொண்டு, நான் இங்கே என்ன செய்ய போகிறேன் என்று கேட்டான். நீ இங்கே ஒரு சோதனையை நிறைவேற்ற வேண்டும். எங்கள் உலகத்துக்கு தேவையான பண்புகள், நட்பு, தன்னம்பிக்கை, உண்மை, இதையெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றது சிங்கம். முதல் சோதனை. கரடி ஒன்று வந்தது. அது கேட்டது, உன் நண்பன் உன்னிடத்தில் தவறு செய்தால் நீ என்ன செய்வாய்? முரளி சிறிது யோசித்தான். நான் முதலில் ஏன் அவர் தவறு செய்தார் என்பதை புரிந்து கொள்வேன். பிறகு அதில் அவர் உண்மையா என கேட்டு தெரிந்து கொள்வேன். நண்பர்கள் சண்டை படலாம், ஆனால் புரிந்து கொள்வது மிக முக்கியம் என்றான். நல்ல பதில். நீ நட்பின் அருமையை உணர்ந்தவன். இரண்டாம் சோதனை. மரத்திலிருந்து ஒரு ஆந்தை வந்தது. உனக்கு தெரியாததை நீ சந்திக்க வேண்டிய நேரம் வந்தால் என்ன செய்வாய் என்றது. முரளி அமைதியாக சொன்னான், நான் பயப்படுவேன், ஆனால் அது தவறில்லை. பயமந்த பிறகு அதை கற்றுக்கொள்ள முயற்சி செய்வேன். தெரிந்து கொண்டால் பயம் குறையும் தானே. ஆந்தை சொன்னது, அது உண்மை. அறிவும் அனுபவமும் பயத்தை தோற்கடிக்க முடியும் என்றது. மூன்றாவது சோதனை. ஒரு யானை வந்தது. நீ யாருமே இல்லாமல் தனியாக இருந்தால் என்ன செய்வாய்? முரளி கண்களில் சிந்தனையுடன் சொன்னான், நான் என்னுடன் பேசிக்கொண்டே இருப்பேன். என் நண்பனாக என்னையே வைத்துக் கொள்வேன். ஏனென்றால் தன்னம்பிக்கை என்பது உள்ளத்தில் பிறக்க வேண்டியது. அப்போது சிங்கம் வந்தது. எல்லா சோதனைகளையும் கடந்து விட்டாய். எங்கே உனக்கான பரிசு? இதோ எடுத்துக்கொள்ள. அந்த பரிசை எடுத்தவுடன் முரளி வீட்டுக்குள் திரும்புவதைப் போல தோன்றியது. மெதுவாக அவன் கண்களை திறந்து பார்த்தான். அம்மா அருகில் இருந்து, நீ எதையாவது கனவில் பார்த்தியா என்றாள் அம்மா. முரளி சிரித்தான். நான் ஒரு புதிய உலகத்தில் இருந்தேன் அம்மா. என்னை எல்லோரும் வாழ்த்தினார்கள். அவனது அம்மா தலையை தடவியபடியே, நீ மட்டும் கனவில் வாழாதேப்பா, என்னையும் அழைத்து செல் என்றால் புன்னகையுடன். கதையின் கருத்து. நம்முடைய கனவுகள் குழந்தையாக இருந்தாலும் அதில் நம்பிக்கை வைத்தால் அது ஒரு நாள் நிச்சயம் நனவாகும். தன்னம்பிக்கை, நட்பு, நேர்மை குழந்தைகளுக்கு விதைக்கும் முக்கியமான 3 விஷயங்கள். அவை வளர்ந்தால் அவர்களும் வளர்வார்கள்.